இடமலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பரத் பேசிட்டு இருக்கேன். தொடர்ந்து தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் ஏற்பட்டுட்டு இருக்கு. அதுவும் குறிப்பாக குழந்தைகளுக்கு 18 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு இங்கே பாதுகாப்பு இல்லாத சூழலை இந்த திமுக அரசாங்கம் நிறைவேற்றிருக்காங்க. நான் ஏன் திரும்ப திரும்ப அதை சொல்கிறேன்னா ரொம்ப மனவேதனையாக இருக்குது. தினம் ஒரு போக்சோ அப்படின்ற ஒரு நிலைமையில தான் இந்த ஆட்சி தொடர்ந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு தாம்பரத்தில் ஒரு பொண்ணு வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுவும் என்னன்னு பார்த்தோம்னா அங்கே வாட்ச்மேனாக இருக்கக்கூடிய ஒரு நபரால் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டிருக்காங்க. அந்த பொண்ணுக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கு. இது சம்மந்தமாக பேசுறதுக்காக அரிசி அவர்கள் நம்ம கூட இருந்திருக்காங்க. பிரதர் வணக்கம். வணக்கம். அந்த தாம்பரம் அந்த பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்காங்க. நீங்கள் அதை என்ன கேள்விப்பட்டீங்களா? என்ன பிரதர் சம்பவம்? நேற்று நைட் வந்துச்சு ஆக்சுவலாக. ஆமாம். இது தாம்பரம்ல அந்த பெண்ணுடைய, அதாவது அந்த பெண்ணுக்கு வந்து குடும்பத்தில் அந்த பொண்ணோட தகப்பனார் அங்கே இல்லை, அவருடைய அப்பா வந்து உயிரோடு இல்லை, காலமான காரணத்தினால அவங்க வேற ஒரு ஊரில் இருந்து இங்கே சென்னைக்கு வந்து படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அரசு இல்லத்தில் வந்து தங்கி படிச்சுட்டு இருக்காங்க. அரசு தான் வந்து கவர்மெண்ட் தான் எல்லா விதமான ஏற்பாடும் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அங்கே இருக்கிற மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிற சனி ஞாயிறுங்கிறதுனால ஊருக்கு போயிருக்காங்க. இந்த பொண்ணு ஊருக்கு போகாமல் அங்கேயே ஸ்டே பண்ணியிருக்காங்க. அப்போது அந்த ஹாஸ்டலுடைய அந்த விடுதியோடைய இவங்க வாட்ச்மேன் சொல்லலாம், அவர் வந்து அந்த பெண்ணை வந்து வலுக்கட்டாயமாக கையும் காலையெல்லாம் கட்டி போட்டு வாயை பொத்தி அவர் வந்து சில வேலைகள் செஞ்சுருக்காரு. அப்போது அந்த பொண்ணு தப்பிக்கிறதுக்கு முற்பட்டிருக்காங்க. தப்பிக்க முற்பட்ட போது காலையெல்லாம் உடைச்சி ஒரு விதமான சைக்கோத்தனமான சில வேலைகள்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து அந்த காவலாளியை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவர்கிட்ட விசாரணை போயிட்டுருக்கு. அந்த பெண்ணுக்கு வந்து மருத்துவமனையில் சிகிச்சை போயிட்டுருக்கிறத பார்க்கணுமா. இப்போ நான் ஒரு செய்தி ஊடகத்தில் ஒரு விஷயம் பார்த்தேன். என்னென்னா அந்த குற்றவாளி மேத்யூ அப்படின்ற அந்த குற்றவாளி பேர் ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுக்கு காரணம் என்னன்னு நான் அப்புறம் வரேன். மேத்யூ அப்படின்ற அந்த குற்றவாளியை கைது பண்ணி காவல்துறை கொண்டு போகும்போது பத்திரிகையாளர்கள் போயிட்டு அந்த மேத்யூவை வந்து ஃபோக்கஸ் பண்ணி வீடியோ எடுக்கிறாங்க, கவர் பண்ணுறாங்க. அப்போது மேத்யூவோடைய ரிலேட்டிவும் சரி, மேத்யூவோட பசங்களும் சரி என்ன பண்ணுறாங்கன்னா, எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளர்களுடைய கேமராவை தட்டி விட்டு அவங்களோட சண்டைக்கு போய் ரொம்ப அடாவடித்தனம் பண்ணியிருக்காங்க. அவர் என்ன தப்பு பண்ணிட்டாரு அப்படின்ற வார்த்தையெல்லாம் அந்த பேக்ரவுண்டில் கேட்குது நமக்கு. அப்போ என்ன தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு ஒரு அந்த குற்றவாளியோட பையன் கேட்குறான்னா, அப்போ அந்த அளவுக்கு நல்லவர் அந்த குற்றவாளி இல்லை. அவங்களுக்கு குற்றவாளியே ஏன் மாறுறாரு அப்படிங்கிற ஒரு இடத்துல நம்ம பார்க்கணும். இதுக்கெல்லாம் மூல காரணமாக இருக்கிறது இந்த டாஸ்மாக் மது விற்பனைகள் இதெல்லாம் தான். இந்த கஞ்சா மது விற்பனை இதெல்லாம் நாங்கள் வந்து தடுக்கிறோம். நாங்கள் இந்த கள்ளச்சாராய விற்பனையில் தடுக்கிறோம், கஞ்சா விற்பனை தடுக்கிறோம். 2.0 3.0ன்னு 0.0 வச்சுக்கிட்டே போயிட்டுருக்காங்க தவிர இதுவரையும் தடுத்த பாடில்லை. அது வந்து ஃப்ரீயாக விற்கப்படுது. அதுவும் தாம்பரத்துக்கு அந்த பக்கம் பயங்கரமான விற்பனையாக இருக்குது. அது வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து அதிக அளவில் பயன்படுத்துகிறாங்க கஞ்சா பொருட்களை. ஸோ அப்படிப்பட்ட போதைப் பொருட்கள், போதை வஸ்துவில் வந்து விற்பனைகள் ஜாஸ்தியாக இருக்கும்போது இது மாதிரியான சம்பவங்கள் நடக்கத்தான் செய்யும். அதில் வந்து தடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா உங்களுக்கு போதை உள்ளே ஏறிடுச்சு அப்படின்னா அந்த ஆள் என்ன பண்ணுறாருன்னு அவருக்கே தெரியாது. ஸோ அதை மையமாக வச்சு தான் வந்து எனக்கு தெரிஞ்சு அவருடைய மகன்கள் சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்குறேன். ஆனால் உங்களுக்கு வந்து இப்படி ஒரு குற்றச்சாட்டு வந்துருச்சு அப்படின்னு சொன்ன உடனே என்ன குற்றச்சாட்டு என்னென்னு விசாரிக்காமல் அது அவர் தப்பு பண்ணியிருக்காரா இல்லையா அப்படிங்கிறத அவங்க அப்பா கிட்ட கேட்கணும் அந்த பசங்க. ஆனால் அதை விடுத்துட்டு மீடியாக்காரங்க வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறாங்கன்னா அவங்க கேமராவை பிடிக்கிறது நான் நேர்லேயே பார்த்து அந்த கேமராவை வந்து பறிக்கிறாங்க. அதில் அந்த அவங்க பசங்களில் ஒரு பையன் வந்து கேமரா நியூஸ் 24/7 நினைக்கிறேன், அவங்க கேமரா வந்து பிடுங்கி நீங்கள் நியூஸ் எல்லாம் சேகரிக்கக்கூடாது அப்படின்னு வாக்குவாதத்தில் ஈடுபடுற காட்சியெல்லாம் பார்த்தேன் நான். இது வந்து தவறான விஷயமா நான் பார்க்குறேன். உங்களுக்கு வந்து பத்திரிகையும் ஊடகங்களும் வந்து செய்தி சேகரிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அவங்க யார் மேலேயும் டிஃபெண்ட் பண்ணல, யாருமே டிஃபெண்ட் பண்ணி போடல நியூஸை. அவங்க உள்ளதை உள்ளபடி சொல்கிறாங்க. உங்கள் அப்பா தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்னா தப்பு பண்ணியிருக்காரு நீதிமன்றம் சொல்ல போகிறது, இல்லை அப்படின்னா இல்லைன்னு சொல்ல போகிறாங்க. எதையுமே நியூஸாக போட போகிறது நியூஸ் சேனல்ஸு. நீங்கள் நியூஸ் சேனல்ஸை பகச்சிக்கிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு அந்த நியூஸ் சேனல் உங்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு எடுத்து போனாங்கன்னா அப்போது பிரச்சனை வேறு மாதிரி போகும். இல்லை, இப்போ எதிரான நிலைப்பாடு எடுக்கிறதுக்கு ஒன்றும் அந்த மேத்யூ வந்து தியாகி கிடையாது. இல்லை, எதிரான நிலைப்பாடு என்னங்க அப்படின்னா ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம் போலீஸ்கிட்ட. இந்த மாதிரி வந்து நான் நியூஸ் சேகரிக்க போயிருந்தேன், எங்கள் ரிப்போர்ட்டரை வந்து அவங்க வந்து அடாவடியாக இந்த மாதிரி கேமராலாம் பறித்து எங்கள் வேலையை செய்ய விடாமல் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணால் அந்த பசங்களையும் கூப்பிட்டு விசாரிப்பாங்க, அந்த பசங்களையும் ஸ்டேஷனுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. அது அவங்க ஃபேமிலிக்கு இன்னொரு பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும். அப்பா பண்ண தவறை தாண்டி பசங்களையும் வந்து ஸ்டேஷன் கொண்டு போகணுமா அப்படிங்கிறத அவங்க ஃபேமிலி யோசிச்சு முடிவு. நான் ஏன் அந்த குற்றவாளி நல்லவரான்னு கேட்டேன்னா அந்த பசங்களோட தரப்புல இருந்து மட்டும் இல்லை. இங்கே அமைச்சர்னு சொல்லி கீதா ஜீவன் ஒரு நபர் இருக்காங்க.
அவங்க முட்டையில வந்து சீல் உள்ள போயிடுச்சு சயின்டிஃபிக்காக சொன்னவங்க. எப்படி இங்கே இவங்க செல்வராஜ் ஒரு சயின்டிஸ்ட்னு சொல்கிறாங்களோ அது மாதிரி திமுகவோட சயின்டிஸ்டாக இந்த அம்மா இருந்துகிட்டு இருக்காங்க. இப்போ என் கேள்வி என்னன்னா, இந்த அம்மா ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது இந்த அம்மா என்ன பதிவு பண்ணுறாங்கன்னா, அந்த காவலாளி வந்து 21 வருடமா இங்கே வேலை பார்த்துட்டு இருக்காரு. இது வரைக்கும் எந்த தப்பும் பண்ணதில்லை. பட் இப்போ தப்பு வருதுன்னா அதையெல்லாம் நம்ப முடியலை அப்படின்னு ஒரு வார்த்தையை பதிவு பண்ணுறாங்க. அப்போ நம்ப முடியல அப்படின்னா அது பாதிக்கப்பட்ட பொண்ணை குற்றவாளி ஆக்குறீங்களா நீங்கள்? கேள்வி சரிதானே? அப்போ நீங்கள் எதை நம்புறீங்க? பாதிக்கப்பட்ட பொண்ணு சொல்கிறத நம்புறீங்களா, இல்லை குற்றவாளி பாலியல் குற்றவாளி மேத்யூ சொல்கிறத நம்புறீங்களா? நம்ம கேள்வி. இல்லை, இன்னைக்கு நம்ம வந்து அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் கூட பார்த்தோம். திமுகவினர் வந்து அந்த மாணவி மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஊடகங்களில் பேசினா முன்னாள் எம்எல்ஏக்கள், திமுகவை சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏக்கள் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த மாணவி ஏன் பொதுறக்கு போகிறாங்க, நைட் 8 மணிக்கு மேலே அந்த பொண்ணுங்களுக்கு வெளியில் என்ன வேலை இருக்குது, நைட்டு 10 மணி 12 மணி கூட பொண்ணுங்க வெளியே வருவாங்க, அது அவங்களுடைய சுதந்திரம். உங்களால் பாதுகாப்பு கொடுக்க முடியலன்னா பாதுகாப்பு கொடுக்க முடியலன்னு சொல்லு. அதை விட்டுட்டு அவங்க ஏன் போகிறாங்க இவங்க ஏன் போகிறாங்கன்னு கேள்வி கேட்கறதுக்கு இவங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. ரெண்டாவது, கீதா ஜீவன் அவர்கள் மட்டும் இல்லை, இந்த கவர்மெண்ட்டில் இருக்கிற எல்லா அமைச்சர்களும் சிறுபான்மை சமூகத்தினை வாக்காக, அந்த சமூகத்தினரை வந்து வாக்கு வங்கியை மட்டுமே பார்த்துட்டு இருக்காங்க. எங்கே அந்த கம்யூனிட்டி ஆளுங்க மேலே ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு வந்து அவங்க மேலே நம்ம கை வைக்கிற மாதிரி வந்துச்சுன்னா அந்த கம்யூனிட்டியோட ஓட்டு நம்மளுக்கு வராமல் போயிடுமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் எல்லாருமே இருந்துட்டு இருக்கு. அதுவும் குறிப்பாக விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த அச்சம் ரொம்ப அதிகமாக இருக்குது இப்போ அவங்களுக்கு. ஸோ அதனால் நம்ம சமீபத்தில் பார்த்தோம், மனோ தங்கராஜ் அவர்கள் சிறுபான்மை சமூகத்திற்கு ஆதரவாகவும் ஹிந்துக்களுக்கு எதிராகவும் ஒரு கருத்தை தெரிவிச்சிருந்தார். இப்போ அதே தான் இவங்களும் பண்ணுறாங்க. இதை வந்து கம்யூனிட்டி இஷ்யூவை மாற்ற பார்க்குறாங்க. இதை வந்து ஒரு பெண்ணுக்கான ஒரு பெண் பாதிக்கப்பட்ட இஷ்யூவை மாற்றாமல் கம்யூனிட்டி இஷ்யூவை மாற்றி இந்த கம்யூனிட்டிக்கு வந்து நம்ம ஏதாவது செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நகர்றாங்கன்னு பார்க்குறேன். ஏன்னா அந்த கம்யூனிட்டினால அவங்க அதிக அளவில் லாபம் பார்த்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து அதெல்லாம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து ஏன்னா என்னை பொறுத்தவரை கீதா ஜீவன் அவர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, இது முட்டையிலேருந்து நீங்கள் முட்டையில் எப்படி வந்து சீல் உள்ளே போச்சுன்னு கண்டுபிடிக்கிற மாதிரி சயின்டிஃபிக்கான விஷயம் கிடையாது. இது வந்து ஒரு பெண்ணுடைய மானத்திற்கு சம்மந்தப்பட்ட விஷயம், ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயம். ஒரு பெண்ணாக அவங்களும் இதை யோசிக்கணும். அவங்களும் இதை யோசித்து அந்த பெண்ணை வந்து நம்ம டிஃபைன் பண்ணுறோமே அது சரியா அப்படிங்கிறத யோசிச்சு பண்ணணும். ஏன்னா 21 வருஷமாக எனக்கு ஒருத்தர் தெரியும், அதனால் வந்து அவர் தப்பு பண்ணியிருக்க மாட்டாருன்னு சொல்கிறதெல்லாம் வந்து ஏற்புடையதே இல்லை. நீங்கள் உங்கள் ஆட்சியில் வந்து கஞ்சா, மது விற்பனை, போதை வஸ்துக்கள் விற்பனை அதிகமாகிட்டு இருக்கு. நீங்கள் என்ன பண்ணுறாங்க எதுவுமே தெரியல. காலேஜ் ஸ்டூடெண்ட்டு ஒருத்தர் வந்து ஏடிஎம்மில் கொள்ளையடிக்கக்கூடிய சுச்சுவேஷன் வரைக்கும் இருக்குது இந்த கஞ்சா போதையினால். அப்படியான சுச்சுவேஷன்ஸ் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு வந்து யார் அப்பாவியாக இன்றைக்கி தெரியவங்க கூட நீங்கள் வந்து இன்றைக்கி குற்றவாளியாக மாறுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படியான ஒரு ஆட்சி நிர்வாகத்தை தான் இந்த திமுக கவர்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் கவனிக்கணும் அப்படின்னா, மேத்யூ அப்படின்ற பேர் இருக்க காரணத்தினாலே இந்த அம்மா வந்து கீதா ஜீவன் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. பட் நான் ரொம்ப நாளாக வந்து தமிழ்நாட்டில் திமுக தரப்பில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் வந்து எப்போதுமே மதம் பார்த்து பண்ணுறது கிடையாது. அது இங்கே இருக்கக்கூடிய பாஜக சார்ந்த ஆட்கள் தான் இந்த மாதிரி புதுசாக பிரச்சனை உருவாக்குறாங்கன்னு நினச்சிக்கிறது. ஆனால் இந்த விஷயத்தில் நான் நோட் பண்ணது, அப்பட்டமாக கீதா ஜீவன் அவங்க ஒரு கிறிஸ்தவர், மேத்யூ கிறிஸ்தவர் அப்படின்ற ஒற்றை காரணத்தினால அந்த பாலியல் குற்றவாளிக்கு அவங்க வக்காலத்து வாங்குறாங்க. இதை நம்ம எப்படி எடுக்கிறது? அதான் சொல்கிறேனே, அவங்க வாக்கு வங்கியாக பார்க்குறாங்க, சிறுபான்மை சமூகத்தினரை வாக்கு வங்கியாக பார்க்குறாங்க. அப்போ ஒரு மேத்யூவும் ஒரு பேர் வச்சுக்கிட்டு ஒருத்தன் குற்ற செயல் செய்கிறான் அப்படின்னா, ஒரு ஐயப்பத்தனம் செய்கிறான் அப்படின்னா அவன் உத்தமனா? உங்களுக்கு அப்படி தான் வந்து அவங்க போர்ட்ரேட் பண்ணி கொண்டு போவாங்க. இந்த விஷயத்தை வந்து மதக்கலவரம் மாதிரி கொண்டு போய் மத சம்மந்தப்பட்ட விஷயமாக கொண்டு போய் இதில் பிஜேபி தரப்புலேருந்து ஏதாவது கருத்து தெரிவிக்கிறாங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. அப்போ பிஜேபி இதில் தலையிடுது, பார்த்தீங்களா மத சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனையை உண்டாக்குறாங்க, மத ரீதியாக கலவரத்தை உண்டாக்குறதுக்கு பார்க்குறாங்க அப்படின்னு இந்த விவகாரத்தை அப்படியே வேற ஒரு கோணத்துக்கு நகர்த்தி கொண்டு போயிடுவாங்க. இதுதான் திமுக பண்ண நினைக்கிறாங்க. விவேக் படத்தில் சொல்லுவார், நம்ம காட்டியும் கொடுக்குறோம் கூட்டியும் கொடுக்குறோம் பாஸ் அப்படின்னு. அவங்களுக்கு பாஜகவை பார்த்தும் பயம் இருக்குது, அதிமுக பார்த்தும் பயம் இருக்குது, விஜயை பார்த்தும் பயம் இருக்குது. எல்லா பக்கமும் எங்களுக்கு வந்து எதிரிகள் சூழ்ந்திருக்காங்க, எங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம். ஒரு விஷயம் எங்களுக்கு வருது, ஒரு தவறு நடக்குதுன்னா அந்த தவறை வந்து வேறொரு பக்கம் திசை திருப்பி விடுவோம். அப்போ நீங்கள்லாம் அந்த விஷயம் அப்படி இல்லை இப்படி இல்லை நீங்கள் வார்டுக்கு குரல் கொடுத்துட்ருப்பீங்க, நாங்கள் அடுத்த வேலைக்கு பார்க்க போயிடுவோம். அதுதான் அவங்க திமுக தொடர்ச்சியாக பண்ணிட்டு இல்லை. திமுக பீரியடில் நான் ஒரு விஷயத்தை ரொம்ப பெருசாக நோட் பண்ணேன். என்னென்னா, ஒன்று அண்ணா பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லி ஒரு ஏசியாவிலே மிக முக்கியமான பல்கலைக்கழகத்துக்குள்ளே திமுக அவங்க அனுதாபின்ற ஒரு காரணத்தினால ஒருத்தன் உள்ளே போய் ஒரு குற்ற செயல் பண்ணுறான், ஒரு பாலியல் ரீதியாக குற்ற செயல் பண்ணுறான். அப்புறம் பார்த்தோம்னா தொடர்ந்து ஆசிரியர்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய மாணவிகளை வந்து அப்யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி பல செய்திகள் தொடர்ந்து ஒரு 2 மாதமாக ஊடகங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. வரிசையாக வந்துகிட்டே இருந்தோம், நம்ம நிறையா பார்த்துட்டே இருந்தோம். இப்போ கூட வந்திருக்கீங்க. நாமக்கல்லில் வந்து
அங்கன்வாடியில் இருக்கிற ஒரு 4 வயது குழந்தைகிட்ட அந்த அங்கன்வாடியை சேர்ந்த ஆசிரியர்களும் அங்கே இருக்கிற பணியாளர்களும் தவறாக நடந்திருக்காங்க அப்படிங்கிற ஆசிரியர்களும் பணியாளர்களும் ஆமாம் பல நபர். ஆமாம். ம் அந்த சிறுமியோடைய பெற்றோர் வந்து அங்கே போய் பிரச்சனை பண்ணும்போது காவல்துறை அங்கே வந்து அந்த பெற்றோரை தடுத்து நாங்கள் விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி எல்லாரையும் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. இன்னும் விசாரணை என்ன நிலையில் இருக்குங்கிறது தெரிய வரல. ஸோ எல்லா மாவட்டங்களையும் நடந்துகிட்டே தான் இருக்குது. இல்லைங்க, திமுக நிர்வாகிகள் ஐடி விங்கில் உட்காந்துக்கிட்டு பொள்ளாச்சி தெரியுமா பொள்ளாச்சி தெரியுமா பொள்ளாச்சின்ற ஒரு சம்பவத்தை பற்றி பேசுகிறாங்க. அதுலேயும் சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு இன்னைக்கு தண்டனை கிடச்சிருச்சு. ஆனால் உங்கள் ஆட்சியில் ஒரு பொள்ளாச்சி நடக்கல, 1000 பொள்ளாச்சி நடந்துருச்சு. அதுவும் குறிப்பாக இன்னைக்கே ஒரு பொண்ணு அரசு விடுதியில் தங்கி படிக்கிறா, அவளுடைய பாதுகாப்பை உங்களால் உறுதி செய்ய முடியல அப்படின்னா அப்போ இந்த ஆட்சி திறனற்ற ஆட்சியா? கேள்வி. இந்த ஆட்சியில் ஸ்டாலின் தூக்கத்தில் இருக்கார். நான் மறுபடியும் அதான் சொல்கிறேன், அவர் தூக்கத்தில் இருக்கார். அவர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. இந்த கவர்மெண்ட் என்ன எப்படி ரன் ஆகுது, சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதால பற்றிலாம் அவருக்கு கவலையே இல்லை. எதில் எவ்வளோ சம்பாதிக்க முடியும், எதில் எவ்வளோ வந்து நம்மளால் கமிஷன் எடுக்க முடியும். கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷன். அதிமுக ஆட்சி காலத்தில் திமுக சொன்னது அதைத்தான் இவங்க பண்ணுறாங்க. இப்போ அதிமுக பண்ணுதுன்னு சொல்லிட்டு இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இதனால் என்ன ஆகுது அப்படின்னா மற்ற துறைகள் எல்லாத்தையும் சட்டம் ஒழுங்கு உட்பட மற்ற எல்லா விதமான விவகாரங்கள்லையும் கோட்டை விட்டுட்டு இருக்காங்க. ஒரு நிருபர் வந்து கீதா ஜீவன் கேட்குறாங்க, அதிமுக பிள்ளையில் 8% 16% தான் வந்து குழந்தை திருமணம் இருந்தது, ஆனால் உங்கள் ஆட்சியில் 56 தாண்டி போயிட்டு இருக்கு மேடம் சொல்லி கேட்கவும் அந்த அம்மா என்ன பதில் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இல்லை, நான் பார்த்தேன். நான் லவ் மேரேஜ் ஏதோ அதிகரிச்சிச்சுன்னு சொன்ன மாதிரி. அது எப்படி சொல்கிறாங்கன்னா, இப்பெல்லாம் சின்ன பசங்க லவ் பண்ணி ஓடி போகிறாங்க, அதெல்லாம் உள்ளே வந்துடுது அப்படின்னு அசால்ட்டாக சொல்லுதாம்மா அந்த அம்மா. சின்ன பசங்க லவ் பண்ணிட்டு ஓடி போடுறாங்கன்னா அப்போ கல்வி நிலையத்தை நீ கல்வி நிலையமாக மாற்றி வச்சிருக்கியா? நம்ம கேள்வி கரெக்ட் தானே? இல்லை, உங்களுக்கு இன்னைக்கு கல்வி நிலையம்ங்கிறது உங்களுக்கு கல்வி நிலையமாக செயல்படலை. அதுதான் எல்லாருக்கும் எல்லா இடத்துலையும் அதான் சொல்கிறாங்க. பள்ளிகளில் போதுமான அடிப்படை வசதிகள் கிடையாது, கழிப்பிடம் இல்லை, குடிக்கிறதுக்கு தண்ணீர் கிடையாது. கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் அதிமுக எம்எல்ஏ அவர் போய் அங்கே இருக்கிற மாணவர்களை பார்த்து பேசுகிறாரு, எங்களுக்கு வந்து அரசு விடுதி கட்டி கொடுத்துருக்காங்க, ஆனால் நாங்கள் அரசு விடுதியே தங்க முடியாத நிலையில் இருக்கோம், அங்கே ஒரு அடிப்படை வசதியும் கிடையாது, சாப்பாடை கூட எங்களுக்கு ஒழுங்காக கொடுக்கறது கிடையாது. இப்படியான சுச்சுவேஷனில் நாங்கள் எப்படி அங்கே இருப்போம்? பள்ளியில் எங்களுக்கு ஸ்கூலில் கூட எங்களுக்கு வந்து பெரிய அளவில் சப்போர்ட் இல்லை, ஸ்கூல்லேயும் வந்து அடிப்படை வசதிகள் கிடையாது. டாய்லெட் போகணும், டாய்லெட் ஃபெசிலிட்டி எங்கன்னா அதுக்கு ஒரு 1 கிலோமீட்டர் நாங்கள் நடந்து போக வேண்டியிருக்கு. பசங்க சொன்னால் பரவாயில்ல, மாணவிகளை வந்து அவ்வளோ ஒரு இது பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. உங்களுக்கு வந்து மாணவிகளுக்காவது நீங்கள் ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கணும் அடிப்படை வசதிக்குன்னு. அதை கூட பண்ண முடியாத இடத்துல தான் இந்த கவர்மெண்ட் இருக்காங்க. கேட்டால் மத்திய அரசு நீதி கொடுக்கல. மத்திய அரசு நீதி கொடுக்காமல் 2.5 வருஷத்தை ஓட்டினாருங்க எடப்பாடி பழனிசாமி. 2019 2021 வரைக்கும் கொரோனா பீரியடில் மத்திய அரசு நீதி கொடுக்கல, மாநில அரசுக்கு வருவாயே இல்லை. ஆனால் 2 வருஷம் கிட்டத்தட்ட ஓட்டினார். சும்மா ஓட்டலைங்க, 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்து அவர் ஓட்டினார். உங்களுக்கு அவர் எல்லா விதமான திட்டங்களையும் கொடுத்தாரு. எல்லா விதமான திட்டங்களையும் கொடுத்து அதை தாண்டி வந்து நிதி பற்றாக்குறை இருந்தாலும் இருக்கிற நிதியை வச்சு நம்ம வந்து சமாளிப்போம்னு அவர் எல்லாமே பண்ணார். இருக்கிற நிதியை வச்சு சமாளிக்க முடிஞ்சது எடப்பாடியால். உங்களால் நிதி இருந்தும் செய்ய முடியல. இதில் இன்னொரு விஷயத்தை கவனிச்சு ஆகணும். விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்க வேண்டியவரை மருத்துவத்துறை அமைச்சராக போட்டு இன்னைக்கு மருத்துவமனைகளை திண்டாட வச்சுட்டு இருக்காரு. கரெக்டா? ஊடகப் பிரிவினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய ஒருத்தரை கொண்டு போய் இன்னைக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக உட்கார வச்சுக்கிட்டு அவரை உட்கார வச்சுட்டு இன்னைக்கு ஒட்டுமொத்த பள்ளிகள்லையுமே கல்வி நிலையமாக மாற்றி வச்சுட்டு வேடிக்கை பார்க்குறாங்க. ஒன்றுத்துக்கும் உதவாத ஒருத்தரை கொண்டு வந்து இன்னைக்கு துணை முதலமைச்சராக உட்கார வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டை சீரழிச்சிட்டு இருக்காங்க. முதலமைச்சர் நான் வந்து சர்வாதிகாரி அப்படின்னு கொந்தளிக்கக்கூடிய ஒரு நபரை, அதாவது பாஜகவை பார்த்து தொடர்நடுங்கக்கூடிய ஒரு நபரை, அதிமுகவை பார்த்து தொடர்நடுங்கக்கூடிய ஒரு நபரை, விஜயை பார்த்து தொடர்நடுங்கக்கூடிய ஒருத்தரை, சீமானை பார்த்தும் தொடர்நடுங்கக்கூடிய ஒருத்தரை இன்னைக்கு முதலமைச்சராக மக்கள் தேர்ந்தெடுத்து உட்கார வச்சுக்கிட்டு இன்னைக்கு மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்கல்ல, இந்த ஆட்சி இதுக்கு மேலே வேணாங்கிற முடிவுக்கு மக்கள் வந்துட்டாங்கன்னு தான் நான் பார்க்குறேன். இன்னைக்கு நாமக்கல்ல அந்த அம்மா பேர் வந்து ஒரு வயசானவங்க, 67 வயசு அந்த அம்மா. அந்த அம்மாவை வந்து ஒரு 2 பேர் ஃபாலோ பண்ணி வீட்டில் இருக்கக்கூடிய பண நகையை வந்து திருடுறானுங்க. அந்த அம்மாவுக்கு சத்தம் போடுறாங்கன்னு சொல்லி கத்தியால் வாய்க்குள்ளே குத்திருக்கானுங்க. ரொம்ப கொடூரமான செயல். வாயில் குத்துறேன். நான் இன்றைக்கி என் சேனலில் பேசியிருக்கேன். என்னால் அந்த தாக்கமே என்னால் மீண்டு வர முடியல. அப்போ தொடர்ந்து பெண்களுக்கான அரசுன்னு இவங்க சொல்லிக்கிட்டு பெண்களை இங்கே கொலை பண்ணிக்கிட்டு கொள்ளையடிச்சுக்கிட்டு அவங்கள வச்சு வியாபாரம் பண்ணுறானுங்க, லிட்டரலாக விளம்பரப்படுத்துகிறானுங்க. இதை நம்ம மக்கள் புரிஞ்சுக்கணுன்னு தான் நான் இந்த இடமளமில் வந்து உங்ககிட்ட நான் சொல்கிறேன். மக்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. இங்கே
பாலியல் குற்றம் நடக்குது, அது எவனோ ஒருத்தன் பண்றான் அப்படின்னு நம்ம கடந்து போயிட முடியாது. தாம்பரம் எங்க? இப்போ நாங்கள் அசோக் நகரில் இருக்கோமா, தாம்பரம் அங்கே இருக்குது, கிட்ட தான், எவ்வளோ தூரம். நாளைக்கு அங்கே நடந்து நாளைக்கு நம்ம ஏரியாவில் நடக்கும், நாளைக்கு நம்ம வீட்டில் நடக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா, திமுக வேணுமா வேணாம் நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அது உங்கள் கையில் தான் இருக்குது. இதுக்கு மேலே என்ன சொல்லுன்னு தெரியல பிரதர். இல்லை, உங்களுக்கு இந்த மாதிரியான பெண்களுக்கு எதிரான குற்றங்களை கூட வந்து தனிப்பட்ட குற்றங்கள்னு மாற்றிக்கிறாங்க திமுக அரசு. தனிப்பட்ட குற்றங்கள் இது கிடையாது. இது வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தடுக்கக்கூடிய இடத்துல காவல்துறையினர் இருக்காங்க. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய இடத்துல முதலமைச்சர் இருக்காரு. காவல்துறையோட ஒரு ரிவ்யூ மீட்டிங் போடலாம். காவல்துறையினர் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு ரிவ்யூ மீட்டிங் போடலாம். என்ன பிரச்சனைகள் இருக்குது, என்ன சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது கேட்கலாம். மந்த்லி ரிப்போர்ட் வாங்கி அதுக்கு அதன் அடிப்படையில் நீங்கள் வந்து ஆக்ஷன்ஸ் எடுக்கலாம். எங்களை வேணாம் சொல்லிட்டு இருக்கீங்க நீங்கள். வேலை பார்க்க சொன்னால் பரவாயில்லைங்க. அவருக்கு வந்து வேலை பார்க்க பிடிக்கலங்கிறத தாண்டி அவருக்கு வந்து இதெல்லாம் நான் பண்ணணுமா, என்னோட துறை தான் இதா அப்படின்னு கேட்குற அளவில் தான் இருக்காரு. கரெக்ட். அதனால வந்து அவருக்கு இது தெரியல. அவருக்கு வந்து காவல்துறை தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்குங்கிறாரு. ஆனால் காவல்துறை எப்படி கையாளணும்னு தெரியல அவருக்கு. இதுக்கு மேலே மக்கள் நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இன்னும் 10 மாதம் கிட்ட தான் இருக்குது அடுத்த தேர்தல் வரத்துக்கு. வந்துடும் உங்களுக்கு பிப்ரவரியில் அனௌன்ஸ் பண்ணுறது. 8 மாதம் தான் இருக்குது. மிக தெளிவாக ஃபஸ்ட்டு முடிவு பண்ணுங்கள். 1000 ரூபா கொடுக்குறான், 500 ரூபா கொடுக்குறான், குவார்ட்டர் கொடுக்குறான், பிரியாணி கொடுக்குறான்னு சொல்லி தவறாக போய் முடிவு எடுத்துக்கிட்டு நீங்கள் ஓட்டு போட்டு உட்கார வைக்கிறது மட்டும் இல்லாமல் எங்களையும் சேர்த்து உட்காந்து அனுபவிக்க விடாதீங்க இவங்க ஆட்சியில். மக்கள் முடிவு பண்ணிக்கோங்க, மக்கள் புரிஞ்சுக்கோங்க. பொறுத்து பார்ப்போம் பிரதர். இந்த பொண்ணுடைய வழக்கு இந்த மாதிரி போகுது, இதில் இவங்க துரிதமாக செயல்பட்டு 6 மாதத்துக்குள்ளே இவங்க நீதி வாங்கி கொடுத்துருவாங்கன்னு பொறுத்துன்னு பார்ப்போம். ரொம்ப நன்றி பிரதர். நன்றி.